ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 19 கிட் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டல் ஈரல் மிளகு வறுவல் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 19 கிட் ஜெனி சேனலை. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மட்டன் ஈரல் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு மட்டன் ஈரல் பிடிக்காமல் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சுக்காவாக செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். மட்டன் ஈரல், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க, சீரகத்தூள் தனியாக வச்சுக்கோங்க, மஞ்சள், உப்பு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற மட்டன் ஈரல் மிளகு வறுவலுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, மிளகு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆனியனை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மட்டன் ஈரலை போட்டுடலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வேகணும்ல, அதுக்காக. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இதை அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது நல்லா சுக்காவாக ஆகட்டும். நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ கடையில் பண்ணுற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா 19 கிட் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் உள்ளே போய் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நான் இதுவரை பண்ணியிருந்த எல்லா குக்கிங் வீடியோஸுமே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை சூப், முருங்கைக்கீரை கடையல், முருங்கைக்கீரை துவையல். ஸோ இந்த மாதிரி இரும்புச்சத்து உள்ளதில் ஐட்டத்தில் எல்லாமே பண்ணியிருக்கேன் பாருங்கள். முடி வளர, ரத்தம் அதிகரிக்க அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். மீன் குழம்பு, மீன் வறுவல் செய்வது. ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ கொடுக்குற இதே சப்போர்ட்டே எனக்கு எப்போயுமே கொடுங்க. நான் இதே மாதிரி உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாமே செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.